Welcome you all to 3rd standard science class. In this video, we are going to see about Unit 3 plants, book back question and answer. First Roman, choose the correct answer. First question, the function of leaf is to, answer is option C, produce food. லீஃபோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அது அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் லீஃபோட ஃபங்க்ஷன். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டேப் ரூட் இஸ் ஆப்ஷன் சி மேங்கோ. மேங்கோ பிளான்ட்டுக்கு தான் என்ன இருக்குது, டேப் ரூட் இருக்குது. மற்ற பேடி, கிராஸ், ராகி இதுக்கெல்லாம் என்ன ரூட் இருக்குது அப்படின்னா ஃபைப்ரஸ் ரூட் இருக்குது. Next question, third question, dash supports the plant. Stem தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கே சப்போர்ட் பண்ணுது. Fourth question, most plants grow from the seed. Fifth question, roots are poorly developed in option A, ஆகாய தாமரை. Sixth question, if part X will be absent in a plant, new plants will not be produced. X is dash. Flower. Flower வந்துட்டு அந்த பிளான்ட்ல இல்லை அப்படின்னா அதுலேருந்துட்டு புதிய பிளான்ட் வந்துட்டு உருவாகாது. Number 7, the plants is adapted to grow in desert as it has dash. Option D, both A and C. அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ளஷியாக ஸ்டெம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லீவ்ஸ் எல்லாம் என்னவா சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்பைனாக சேஞ்ச் இருக்கும், அதாவது முள்ளாக சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம எக்ஸாம்பிள் வந்து கேக்டஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் அந்த க்ரீன் பார்ட் மாதிரி ஃப்ரெஷ்ஷியாக இருக்கும்ல, அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டெம் தான். நம்ம அதில் இருக்க முள்ளெல்லாம் என்ன அப்படின்னா அதில் இருக்க லீவ்ஸ் தான். சரிங்களா? அதாவது இப்போ டெசர்ட்டில் ஒரு பிளான்ட் வந்துட்டு அடாப்ட் ஆகி வாழணும் அப்படின்னா அதோட ஸ்டெம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ளஷியாக இருக்கணும். அதோட லீவ்ஸ் எல்லாம் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கணும் அப்படின்னா ஸ்பைனாக சேஞ்ச் ஆகிருக்கும், அதாவது முள்ளாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், டெசர்ட்டில் வந்துட்டு அது அடாப்ட் ஆகி வாழ ஆரம்பிக்கும். Number 8th question, an example of many seeded fruit is dash. Pomegranate. இதில் மேங்கோக்கு ஒரு சீடு தான் இருக்கும், ஆப்ரிகாட்டில் ஒரு சீடு தான் இருக்கும், பீச்லேயும் ஒரு சீடு தான் இருக்கும். ஸோ போமோகிரானட்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா நிறையா சீட்ஸ் இருக்குது. ஸோ மெனி சீட்ஸ் ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ போமோகிரானட். நெக்ஸ்ட் கொஸ்டின், 9th கொஸ்டின், which of the following plant parts take part in absorption ஆஃப் வாட்டர்? அதாவது வாட்டரை அப்சர்வ் பண்ணுற பார்ட் எது அப்படின்னா இங்கே ஒரு பிளான்ட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்துட்டு PQRST அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுற பார்ட் எது அப்படின்னா ரூட் தான். ஸோ T வந்து தான் என்ன பண்ணுது, வாட்டரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. அண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் ரெஸ்பெக்டிவ்லி, அது மட்டும் இல்லாமல் கேஸை வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது எந்த பார்ட் அப்படின்னா லீஃப் தான். இங்கே லீஃபை என்னென்னு மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Pன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, T and P. Second Roman, find the odd one. First question, carrot, radish, டொமேட்டோ அண்ட் பீட்ரூட். இதில் 4ல் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா எது இருக்குது, டொமேட்டோ தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கேரட், ரேடிஷ், பீட்ரூட் மூணுமே அதோட ஃபுட்டை வந்துட்டு அந்த பிளான்ட்டில் இருக்கிற ஃபுட்டை வந்துட்டு எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னா அதோட ரூட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். பட் டொமேட்டோவில் அப்படி இல்லை. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னா டொமேட்டோ தான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், கேபேஜ், க்ரீன், டர்மரிக், ஸ்பினச். இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எது அப்படின்னா டர்மரிக் தான். இந்த கேபேஜ், க்ரீன்ஸ், ஸ்பினச் இதெல்லாமே நம்ம லீஃபை வந்துட்டு சாப்பிடுவோம். பட் டர்மரிக் அப்படி கிடையாது. தேர்டு ஒன், நீம், அலோவேரா, டேட் பாம், யுபெண்டா. இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீம் தான்.
இந்த 3 பிளான்ட்டும் ரிமைனிங் இருக்க 3 பிளான்ட்டும் எங்கே வாழும் அப்படின்னா டெசர்ட்டில் வாழ்கிற பிளான்ட்ஸு. ஸோ இந்த நேம் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 4th கொஸ்டின் வந்துட்டு கோகோனட், மேங்கோ, ஆப்ரிகாட், ஆரஞ்சு. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னா ஆரஞ்சு தான். கோகோனட், மேங்கோ, ஆப்ரிகாட்டுக்குலாம் ஒரே ஒரு சீட் தான் இருக்கும். ஆனால் ஆரஞ்சில் வந்துட்டு நிறைய சீட்ஸ் வந்துட்டு இருக்கும். 5th கொஸ்டின் வந்துட்டு ஹைட்ரில்லா ஒப்பன்டா வாட்டர் ஹைசிந்த் வெனஸ்னேரியா. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எது அப்படின்னா ஒப்பன்டா தான். ஏன் அப்படின்னா மற்றது எல்லாமே வாட்டர் பிளான்ட்ஸு, அதாவது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், நீரில் வாழக்கூடிய தாவரங்கள். ஓகேவா? Third Roman short answers. First question, name the parts of a plant. The parts of the plant are root, stem, leaf, flower, fruit and seed. Second question, name the types of roots. The types of roots are taproot and fibrous root. Third question, write any two functions of the leaves. Functions of leaves. Leaves prepare food with the help of water, carbon dioxide, sunlight and chlorophyll. Leaves of some plants are edible and rich in nutrients. Example, greens and cabbage. Fourth question, write the parts of flower. The parts of flowers are stamen, pistil, petal, sepal. Name the types of plants based on their habitat. Habitat அப்படின்னா என்னது? வாழ்விடங்கள். வாழ்விடத்தில் அடிப்படையில் தாவரங்களை வந்துட்டு எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பேஸ்ட் ஆன் their habitat. Terrestrial or land plants. Aquatic or water plants. Sixth question, write any two adaptation of desert plants. Leaves are changed to spines to reduce the loss of water. The stem is green and fleshy. They store water and produce food. அதாவது டெசர்ட்டில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேக்டஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட லீவ்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்பைன்ஸாக சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது முள்களாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்படி சேஞ்ச் ஆகுறதுனால அதோட வாட்டர் லாஸ் வந்துட்டு கம்மியாகுது. அதாவது லீஃபில் தான் வாட்டர் எவாப்ரேட் ஆகும். லீஃபில் இருக்க குட்டி குட்டி டைனி போர்ஸ் வழியாக தான் என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேஷன் நடக்கும். ஸோ இங்கே லீஃப் எல்லாம் என்ன ஆகிடுது அப்படின்னா முள்ளுகளாக சேஞ்ச் ஆகிடுறதுனால அங்கே வாட்டர் லாஸ் வந்துட்டு கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில் ரொம்ப ஃப்ளஷியாக சதைப்பற்றுதுள்ளதாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் வாட்டரை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெம் வந்து ஃபுட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். Seventh question, write the names of some water plants. First one, lotus, water lily, water hyacinth, hydrilla. Fourth Roman, answer the following questions. First question, write any two functions of each. Stem, support and transport. ஸ்டெம்ங்கிறது ஒரு பிளான்ட்டை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வாட்டரை வந்துட்டும் ஃபுட்டையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இப்போ வாட்டரை வந்துட்டு ரூட்டில் இருந்து மற்ற எல்லா பார்ட்ஸுக்கும் வாட்டரை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி லீஃப் ப்ரொடியூஸ் பண்ண ஃபுட்டை வந்துட்டு பிளான்ட்டில் இருக்க மற்ற பார்ட்ஸுக்கும் என்ன பண்ணுது? டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் சப்போர்ட் த பிளான்ட்ஸ் அண்ட் it transport food from other leaf and water from root to other parts. Next வந்துட்டு ரூட்டோட ஃபங்க்ஷன்.
அப்சர்வ் பண்ணுது. அதாவது வாட்டர் அண்ட் மினரல்ஸ் சாயில்ல இருக்க வாட்டர் அண்ட் மினரலை வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அப்சர்ப்ஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சம் பிளான்ட்ஸோட ரூட்ஸ் வந்துட்டு ஃபுட்டை வந்து ரூட்லெஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கேரட், பீட்ரூட், ரேடிஷ் எல்லாமே எதில் ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ஃபுட்டை அதோட ரூட்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளாரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெவலப் ஃப்ரூட்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃப்ளார்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீப்ரொடியூஸ், அதாவது இன்னொரு புதிய பிளான்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஃப்ளார்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செகண்ட் கொஸ்டின், why is leaf called food factory of the plant? ஏன் வந்துட்டு லீஃபை வந்துட்டு நம்ம ஒரு பிளான்ட்டோட ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். Leaf prepares food with the help of water, carbon dioxide, sunlight and chlorophyll. This process is called photosynthesis. Hence, it is called the food factory of the plant. அதாவது ஒரு பிளான்ட்ல இருக்க லீஃப் வந்து தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. எதோட ஹெல்ப்னால அப்படின்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைட், சன்லைட் அண்ட் குளோரோஃபில். இந்த குளோரோஃபில்ங்கிறது அதுலேயே உருவாகிற ஒரு தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பச்சையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அந்த லீஃப்லேயே இருக்கும். ஸோ ரூட் அப்சர்வ் பண்ணுற வாட்டரை வச்சும் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு அது எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் சன்லைட்டை யூஸ் பண்ணி குளோரோஃபில்லை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. அதாவது அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுது. இந்த ப்ராசஸை என்ன சொல்கிறோம், இந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லீஃபை வந்துட்டு அந்த பிளான்ட்டோட ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் taproot and fibrous root. taproot and fibrous root. taproot thick main root that goes deep into the soil. taprootல ஒரு thick main root இருக்கும். அது வந்துட்டு என்ன இருக்கும், ரொம்ப அடியில் ஆழத்தில் போகும், சாயிலோட ரொம்ப அடியில் ஆழத்தில் போகும். இதுதான் taproot. fibrous root, no main root and the root do not go deep into the soil. இதில் வந்துட்டு மெயின் ரூட் வந்துட்டு இருக்காது, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி ரூட்ஸ் இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப டீப்பாகவும் போகாது, மேலாலேயே தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், சைட் ரூட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் த மெயின் ரூட். ஒரு மெயின் ரூட்டில் குட்டி குட்டியாக என்ன இருக்கும் அப்படின்னா சைட் ரூட்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும் டேப் ரூட்டில். ஃபைப்ரஸ் ரூட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். அதாவது ஸ்டெம்மோட பேஸில் தான் என்ன இருக்குது, நிறைய குட்டி குட்டி ரூட்ஸ் வந்துட்டு உருவாயிருக்கு. இதில் வந்துட்டு மெயின் ரூட் வந்து இருக்காது. குட்டி குட்டி ரூட்ஸ் வந்துட்டு எங்கே உருவாயிருக்கு அப்படின்னா ஸ்டெம்மோட பேஸில், ஸ்டெம்மோட அடிப்பாகத்தில் தான் என்ன இருக்குது ஃபைப்ரஸ் ரூட் வந்துட்டு அந்த குட்டி குட்டி ரூட்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு. டேப் ரூட் லுக் லைக் எ லாங் டேப், அதாவது ஒரு நீளமான டேப் மாதிரி இருக்கும். சரி, எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேர்மரின், குவாவா, இந்த ட்ரீஸோட ரூட் வந்துட்டு என்ன இருக்கும், ரொம்ப ஆழமாக போயிருந்துருக்கும். அது மாதிரி ஒரு மெயின் ரூட் வந்து இதில் இருக்கும், சைட் ரூட்ஸ் வந்துட்டு இருக்கும். லுக் லைக் எ பஞ்ச், இது எப்படி இருக்கும் அப்படின்னா பஞ்ச் மாதிரி இருக்கும். இதோட ரூட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பஞ்ச் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்ன், சுகர் கேன் கொடுத்துருக்காங்க. Fourth question, give 2 examples of fruits having only one seed. Example, mango, coconut. Next question, fruit having many seeds. Example, orange, papaya. Fifth question, name 2 free floating plants. Answer is water hyacinth and pista. Sixth question, look at the picture of a water lily. First question, which part of the plant can you see?
Answer is we can see leaves and flowers of the plant. Next question, where are the plant's root and stem? The plant's root and stems are inside the water body. Thank you, children.